ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு ரேண்டமான விளாக் வீடியோ தான். சண்டே ஈவினிங் இருந்து தான் விளாக் எடுக்க ஆரம்பித்தோம். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைக்கு பியூட்டி பார்லர் போயிருந்தோம் என் பொண்ணுக்கு ஹேர் கட் பண்ணுறக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி லன்ச்சுன்னு பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருந்தோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் கடைக்கெல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ நான் டைட்டிலில் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய 2 நபர்களை நம்ம நினச்சிட்ருக்கிறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று நம்ம என்ன நினைப்போம், ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது ஐயோ இது யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற பெர்சனும், 4 பேர் பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற பெர்சனும் தான் நம்ம முன்னேற்றத்தையே தடுக்கக்கூடியவங்களாம் நம்ம நினச்சிட்ருக்கிற நபர்கள். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த ஒரு வேலையை செய்யும் போதுமே நமக்கு என்ன தோணும், ஐயோ இதை எதுக்கு செஞ்சுட்டு இது யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், என் காதுக்கு அறிஞ்ச சில விஷயங்கள், என்ன பெரிய இவளுக்கு இது தேவையா, வேலையை பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மற்றவங்கள பற்றி நம்மக்கிட்ட சொல்லும்போது அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு வேலை செய்யும்போது நம்மளையும் அப்படி தானே சொல்லுவாங்க, அப்போ நம்ம இந்த வேலையை எதுக்கு நம்ம தேவையில்லாமல் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நல்ல வேலையை ஆரம்பிக்கிறது கூட பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய தடையாக இருக்கும். அதனால தான் நான் பார்த்திங்கன்னா நம்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய 2 நபர்களாக நம்ம யாரை நினச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணினேன். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணுறதுக்கு தான் பியூட்டி பார்லர் வந்திருந்தோம். நான் ரெகுலராக இல்லை, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சுவாதி, அவங்க அன்றைக்கி ப்ரைடல் மேக்கப்புக்காக வெளியூர் போயிட்டாங்க. சரி வேறு பக்கம் பண்ணிக்கங்கக்கா இன்றைக்கி ஒரு தடவை அப்படின்ட்டாங்க. நானும் ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணி நான் ஹேர் கலர் பண்ண வர்றேன், போக முடியாது, ஹேர் கட் பண்ண வர்றேன் சுவாதின்னு சொல்லுவேன், போக முடியாது. சரி இன்றைக்கி கன்ஃபார்மாக கிளம்பியாச்சு, சரி ஃபோன் பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தா அவங்க இல்லை. சரி அப்படியே நாங்கள் பார்த்திங்கன்னா வரிசையாக இப்போ ஒரு ஜோதிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது, அங்கே போய் பார்த்தா அங்கே இல்லை. அப்போ எங்கள் கண்ணில் பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த கவிஸ்ரீ பியூட்டிஷியன் கண்ணில் பட்டது. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். யூசேஃபில் கட் பண்ணணும்னு சொன்னால், அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது ரெட்டச்சடை போடுறதுனால யூசேஃப் வேண்டாம் ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிக்கங்கன்ட்டு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் பண்ணி இப்போ ட்ரிம்மர் போட்டு விட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணிட்டான்னு பார்த்திங்கன்னா, லீவில் இருக்கும்போது என்ன யூடியூப்பை பார்த்தாலா என்னன்னு தெரியல, சிசர் எடுத்து ஏசகோசெல்லாம் முடிவெல்லாம் வெட்டிக்கிட்டா. ஸ்ட்ரெயிட் கட் பண்ணி ஃபைனல் லுக் ஹேர் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லி விட்டுருக்காங்க, நல்லா ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ண சொல்லி. இதை எவ்வளோ தூரம் செய்ய போகிறான்னு தெரியல. இவங்க தான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஹெர்பல் பியூட்டி பார்லர் கவிஸ்ரீ. சாப்பிட்டு தேறிட்டான் குண்டு போய். என்னத்தை சாப்பிடுதுன்னே தெரியலப்பா. ஏய் ஏத்திராதடா வரலானோம்னா எங்கள் அம்மா இந்த பெருசாக இருக்கா, பெருசு சிறுசு, இது இப்படி என்ன பண்ணணும். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அப்போ அந்த குட்டி நாய் எங்களோட விளையாண்டு இருந்தது, எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற குட்டி ஒன்று. அதை பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சைக்கிளில் ஏற்ற மாதிரி வந்துட்டான். டக்குன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பிடிச்சிட்டோம், அது அந்த பக்கமாக ஓடிருச்சு. நான் கடைக்கெல்லாம் போயிருந்தோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பியூட்டி பார்லர் போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் போயிட்டு ஒரு ஹோல்சேல் கடை ஒன்று இருக்குது, அங்கே எல்லாமே இருக்கும், பிளாஸ்டிக் ஐட்டம், கண்ணாடி ஐட்டம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் சரி இன்றைக்கி என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், கண்ணாடி பவுல் பார்த்திங்கன்னா சாமி படத்துக்கிட்ட வச்சு சில்லற காசெல்லாம் போட்டு வச்சா ரொம்பவே நல்லது. அதை நான் செய்யணும்னு ஒவ்வொரு தடவையும் நினைக்கிறது. அப்புறம் இந்த தடவை சரி கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடலான்னு கண்ணாடி பவுல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வெங்காயம் வெட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா கத்தி, ஏற்கனவே இருக்கிற கத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முன்னையாகிடுது. அதனால் சரி ஒன்று வாங்கலாமேன்னு வாங்கினேன். அப்புறம் இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் கழுவும்போது தண்ணி தள்ளி விடுவோம் பார்த்திங்களா, அதுதான் அது. அப்புறம் கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எங்கள் ஊரில் கிடைக்கும் அந்த கடைக்கிட்ட. நாங்கள் கடைக்கு போயிட்டு வர வழியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. பியூட்டி பார்லரில் அந்த பொண்ணு சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹேர் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க, ரொம்பவே கம்மி தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹேர் சீரம் ஏதாவது நீங்கள்
சேல்ஸ் பண்ணுறதுன்னா கொடுங்க, ஹேர் ஃபால் ஆகிறதுக்குன்னு கேட்டேன். ஹேர் சீரமெல்லாம் வேண்டாங்க்கா, நல்ல ப்ரோட்டீன் சத்து உள்ளதை கொடுங்க சாப்பிட்றதுக்கு. முட்டை கீரையெல்லாம் கொடுங்க, ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ண சொல்லுங்கள், சீயக்காய் தேய்க்க சொல்லுங்கள், நல்லா அட்வைஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க நினச்சா அவங்க ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணுறத வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல அட்வைஸ் ஒன்று பண்ணி அனுப்புனாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி, நீ நமக்கு வந்து ஏதாவது இந்த எனக்கு தேவைப்படாது, என் பொண்ணுக்கு தான். நான் வந்து ஒரு தடவை இப்போ வந்து ஹேர் கலர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அவங்களோட பியூட்டி பார்லரில் வந்து ஹேர் கலருக்கு வந்து 600. ஒரு 40 டேஸ் 50 டேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹேர் கலர் போகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நான் வந்து இன்றைக்கி ஹேர் கலர் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். நீ அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் கலர் பண்ணுறக்கு கவிஸ்ரீ பியூட்டிஷியன் தான் போகிறேன். அன்றைக்கி முல்லைப்பூவெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப் ரேட்டு தான். அந்த அந்த வாரமே 100, 30 ரூபா, 40 ரூபா அப்படின்னு விற்றுட்ருந்தாங்க. சரி, ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகிறக்காக வேணும்னு கேட்டேன். அதனால் வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் கட்டி வச்சாச்சு. இன்னும் கீரையெல்லாம் கிள்ளி கழுவி நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி கவரில் போட்டு வச்சுட்டோம்னா காலையில் ஈஸியாக சமைச்சிடலாம். அதுக்கப்புறம் பியூட்டிஷியனில் அந்த அக்கா சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் போட்டுட்ருக்குறா. கரெக்டாக அந்த கட் பண்ணிவிட்டு வந்த அன்னைக்கு போட்ட ஆயில் தான். இன்னும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த முடிக்கு எண்ணெயவே காட்டவே இல்லை. எண்ணெய் போட்டையே அதுக்கப்புறம் இல்லை எண்ணெயே போடவே இல்லை. டெய்லியுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஹேர் வந்து நல்லா பளபளன்னு நல்லா திக்காக வளரும். பள்ளிவாசலுக்கு போய் எனக்கு இந்த கயிறு வந்து சிகப்பு கலர் கயிறு கையில் கட்டி விடுவாங்க அவங்க வாங்க சொல்லிட்டு வந்து. அப்படி அந்த கயிறு என் கையில் கட்டினா எனக்கு வந்து உண்மையாலுமே ஒரு பலம் அந்த மாதிரி இருக்கும். என் கையில் கயிறு இல்லைன்னா நான் வந்து ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே கயிறு கட்டிக்குவேன். இது வந்து திங்கக்கிழமை காலையில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா கிளம்புறக்கு குளிக்கிறதுக்கு போயிட்டா. அன்னத்தன்னைக்கு சமையல் ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் கொண்டு போகணும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுக்கட்டிக்கீரை பொரியல், இதெல்லாம் தான் அன்னத்தன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். நான் வந்து சுக்கட்டிக்கீரை பொரியல் மட்டும் கொஞ்சமாக வீடியோ வந்து கவர் பண்ணியிருந்தேன். அதை நான் வந்து அதையும் வந்து எடிட் பண்ணியிருக்கிறேன். கீரையெல்லாம் வந்து முதல் நாள் நைட்டு நல்லா தலையெல்லாம் இந்த மாதிரி கிள்ளி நல்லா கழுவி ஒரு ஃபில்ட்ரு கூட இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா தண்ணி ஃபில்ட்ரு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரியல் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். சரி, அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். 6:30க்கு தான் எந்திரிச்சு இந்த எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் கழுவி டீயெல்லாம் போட்டுட்ருந்தேன். அப்புறம் இங்கே வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. புளிக்குழம்பெல்லாம் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத என்னோடய நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா சைடு பை சைடாக பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருச்சு. மழை பார்த்திங்கன்னா நல்ல காலையில் கருக்கள் கட்டி இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயிலும் மழையும் சேர்ந்துட்டு வருது மழைங்கிறதுனால. இனி வந்து கீரை பார்த்திங்கன்னா நிறைய கீரை இருக்குது. ஏற்கனவே பீட்ரூட் பொரியலும் இருக்கிறதுனால கொஞ்சமாக செஞ்சுக்கலான்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். சுக்கட்டிக்கீரை பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, நிறைய சின்ன வெங்காயம் போடணும். அப்போ தான் கீரை நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிட்டு கீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு மூடி வைக்கக்கூடாது. கீரை சமைக்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடக்கூடாது. மூடி போட்டு மூடி வச்சோம்னா நம்ம கீரை வந்து அந்த கருப்பு கலராட்டம் ஆயிரும். மூடியே போடாமல் வச்சா தான் கீரை வந்து பச்சை பசேல்னு அப்படியே இருக்கும். இப்போ கீரையெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கி நல்லா வெந்த மேலே தேங்காயும் கொஞ்சம் நிறைய போடணும். தேங்காயும் நிறைய போட்டு நல்லா ஒரு கிளறினோம்னா சுக்கட்டிக்கீரை பொரியல் வந்து அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். வெங்காயம் தேங்காய் ரெண்டோட டேஸ்ட்டுக்கும் சுக்கட்டிக்கீரை நிறையா இருக்கும். என் பொண்ணும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. லன்ச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நானுமே பார்த்திங்கன்னா எனக்கு லன்ச்செல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நானும் கிளம்ப போகிறேன். இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சுது. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.